கேகே இன்ஃபோ டைம்னருக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் வந்து 31st மேட்ச்சு கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் நடந்தது. ஈடன் கார்டனில் நடந்தது. ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணாங்க, சூஸ் டு போல் செலக்ட் பண்ணாங்க. கேகேஆர் பேட்டிங் ஆட வந்தாங்க. சுனில் நரேனன் ஒரு நல்ல வான வேடிக்கை கொடுத்தாரு. நேற்று ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்தாரு, ஒரு 6 எடுத்தார். அவரோட ஃபஸ்ட்டு செஞ்சுரியை பதிவு பண்ணார் T20யில். ஒரு நல்ல சேஞ்சு தான் சொல்லலாம் கேகேஆருக்கு. அவர் வந்து ஓப்பனிங் வந்து இறக்கி விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கேகேஆருக்கு இது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிடச்ச ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க. சுனில் நரேனன் அவர் கொடுத்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி நேற்றும் நல்ல ஒரு ஸ்கோரை கொடுத்தாரு. 109 ரன் 56 ரனில் எடுத்தார். நல்ல பேட்டிங் கொடுத்தாரு. தொடக்கத்தில் அவரே டாமினேட் பண்ணி 16 ஓவர் வரைக்கும் ஒரு பேட்டிங் ஸ்டாண்டை கொடுத்தார். ரகுவன்சி அவருக்கு அப்புறம் வந்து 30 ரன் எடுத்தார் 18 பாலில். ஒரு ஃபாஸ்ட்டான ரன் தான் சொல்லலாம். எல்லாருமே நல்ல ரன் சப்போர்ட்டிங்காக இருந்தது கேகேஆருக்கு. நேற்று ரிங்கு சிங்க்கு வந்து 20 ரன் எடுத்தார் 9 பாலில். ரசில்ஸ் வந்து 10 ரன் எடுத்தார். ஒரு நல்ல பேட்டிங் வந்து கண்டினியூவாக 8, 4, 6 கொடுத்து கேகேஆர் நல்ல ஸ்கோர் தான் சொல்லலாம். நல்ல ஸ்கோர் கொடுத்தாங்க. நல்ல ஸ்கோர் தான் சொல்லலாம். 223 ஃபார் 6ன்றது டஃப்பான ஸ்கோராக இருந்தது. பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து அதிகம் தான் இருந்தாலும் இந்த ஃபைட்டிங் ஸ்கோர் நல்ல போலிங் இருந்தால் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணலாம். அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல் ஆட வந்தாங்க. பட்லர் வந்து ஸ்டாண்டிங் லாஸ்ட் வரைக்கும் இன்னிங்ஸ் ஒரு விக்கெட் நல்ல ஃபினிஷராக இருந்தார். நேற்று பட்லர் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்தார். 107 ஃபார் 60 ரன். லாஸ்ட் நல்ல டஃப்பாக இருந்தது. இப்போ கேகேஆர் வின் பண்ணுமா இல்லை ஆர்ஆர் வின் பண்ணுமா இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஓப்பை கொடுத்தாரு. ஆர்ஆர் வந்து நல்ல பேட்டிங் தான் சொல்லலாம், நல்ல போலிங் தான் சொல்லலாம். நல்ல ஹிட்டை கொடுத்தாங்க. பட்லர் பார்த்தீங்கன்னா 107 அடிச்சார் 60 ஓவரில். பராக் 34 14 பாலில். பவலும் 26 and 13 பாலில். ஜெய்ஸ்வால் வந்து சரியாக ஆடல. 9 பாலில் 99 கொடுத்த ஃபார்ம்லே இல்லை. பவுலிங் லெவலில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் நரன், சுனில் நரன் 2 விக்கெட் எடுத்தார். சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தார். அஷித் 2 விக்கெட் எடுத்தார். உங்களுக்கு நல்ல பவுலிங் சொல்ல முடியாது, இருந்தாலும் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். ரெகுலர் விக்கெட் எடுக்காதனால கேகேஆர் வந்து மேட்சை வந்து பறி கொடுத்தாங்க. சரியாக வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட்லர் விக்கெட்டை இயர்லியாக எடுத்துருந்தோன்னா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் மேட்சை. கேகேஆர் மேட்சை நழுவிட்டாங்க தான் சொல்லணும். ஆர்ஆர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பாலை வந்து கன்சிடர் பண்ணி 4, 6 அடித்து கடைசி வரைக்கும் பட்லர் இருந்து நல்ல ஓவர் தான் போட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல வின்னிங் தான் சொல்லலாம். டாப் ஆஃப் த லெவல் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. டாஸ் வின் பண்ணதை சூஸ் டு பேட் செகண்ட் பேட்டிங் எடுத்தது நல்ல டிசிஷன் தான். அவருக்கு பேட்டிங் ஸ்ட்ராங் லெவலில் இருக்கனால மேட்ச் ஈஸியாக வின் பண்ணாங்க. வெரி பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் ஆர்ஆர். நல்ல பிளே தான் சொல்லலாம். ஃபார் மோர் அப்டேட் கேகே இன்ஃபோடெக் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ வெரி மச்.